ஒரு மனிதன் தன்னுடைய கடைசி சொட்டு தண்ணீரை அருந்தும் வரை, ஒரு மனிதன் தன்னுடைய சுவாச காற்றின் கடைசி மூச்சை இறைவன் எழுதியதின்படி சுவாசிக்கும் வரை மரணம் வராது. ஏன் பயப்படுகிறாய் எதிர்காலத்தை பற்றி? இது எழுதப்பட்டு விட்டது உன்னுடைய வாழ்வாதாரம். எதை பெறுவாய் என்று, எதை இழப்பாய் என்று, நீ செய்ய வேண்டியதெல்லாம் அதை நோக்கி நகர வேண்டியது மட்டும்தான். சோகம் வந்துவிட்டால், கவலை வந்துவிட்டால், இழப்பு வந்துவிட்டால், பிரிவு வந்துவிட்டால், இருட்டு அறையில் உட்கார்ந்து கொண்டு கண்ணீர் வடிப்பதை விட கிளம்பி செல் வெளிச்சத்தை நோக்கி. உனக்கு பெற இருக்கின்ற அதிசயங்கள் ஏராளம் உன்னுடைய எதிர்காலத்தில். அதை நோக்கி செல் என்பதுதான் இறைவனும் இறை தூதரும் நமக்கு காட்டக்கூடிய வழி. மூசாவுடைய தாயிடமிருந்து பாடம் படிப்போம் வாருங்கள். மூசாவுடைய தாய் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாள். எப்படிப்பட்ட காலம்! ஃபிரவுன் கொடுங்கோலன் ஆண் குழந்தைகள் பிறந்தால் கையால் அறுத்து தூக்கி எறிந்தான் மனித சிறுவர்களுடைய குழந்தைகளை. மூசாவுடைய தாய் பயந்தார்கள், இந்த குழந்தையை ஃபிரவுன் கண்டுவிட்டால் கொன்று விடுவானே. இறைவன் சொன்னான், மூசாவுடைய தாயே, முடிந்தால் அந்த குழந்தைக்கு உணவை கொடு, இல்லை என்றால் ஆற்றிலே கொண்டு போய் விட்டுவிடு. அவ்வளவுதான். நான் சொல்கிறேன் செய், எதிர்காலத்தை நான் முடிவு செய்கிறேன், நீ செயல்பட, அவ்வளவுதான். என்ன செய்வேன் தெரியுமா? நீ ஆற்றிலே விட்டால் இந்த குழந்தையை உன்னுடைய கரத்திலே மீண்டும் நான் கொண்டு வருவேன். எப்படி? இறை தூதர் மூசாவாக. ஆற்றிலே விட்டார்கள். இறைவன் சொன்னான், அவன் பார்த்துக் கொள்வான் எதிர்காலத்தை, இந்த மூசாவுடைய எதிர்காலத்தை என்று. அந்த குழந்தை கரை ஒதுங்கியது எங்கே? ஃபிரவுன் எந்த குழந்தை கையில் கிடைத்தால் அறுத்து விடுவான் என்று பயந்தார்களோ அந்த ஃபிரவுனுடைய அரண்மனையுடைய வாயிலில் எடுத்தார்கள். ஃபிரவுனுடைய மனைவி அழகாக இருக்கிறதை, இதை வளர்த்து விடுவோம் என்று முடிவெடுத்தார்கள். ஃபிரவுன் அதை அந்த குழந்தைக்கு உணவை கொடுப்பதற்கு பெண்களை தேடினான். மூசாவுடைய தாய் அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள். அவர்களுடைய கரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒப்படைக்கப்பட்டார்கள். இறைவன் சொன்னான், திருப்பி கொண்டு வருவேன். எப்படி ஒப்படைக்கப்பட்டார்கள்? இறை தூதர் மூசாவாக. மூசாவுடைய தாய் பயந்தார்களா எதிர்காலத்தை? நபி யாக்கூப், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விட்டார்கள் அவர்களுடைய சகோதரர்கள் கிணற்றிலே. பயந்தார்களா? அவர்களை அந்த கிணறுதான் அவர்களை அரண்மனைக்கு கொண்டு சென்றது. அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அந்த சிறைச்சாலை தான் அவர்களை சிம்மாசனத்திலே உட்கார வைத்தது. நபி யூசுப் பயந்தார்களா? எத்துணை இறை தூதர்களுடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் எப்படி இருந்தது? இறைவன் சொன்னான், எதிர்காலத்தை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. நபி நூஹ் கப்பல் கட்டினார். அங்கே வெள்ளம் இருந்ததா? ஆறு இருந்ததா? மலையை இறைவன் கொண்டு வருவான் என்று சொன்னான், அவன் கொண்டு வருவான். என் வாழ்வை சிறந்ததாகத்தான் இறைவன் அமைத்திருப்பான் என்று நான் நம்புகிறேன். அவன் அப்படித்தான் அமைத்திருப்பான். இன்று சோகம், நாளை அது மகிழ்ச்சியாக மாறும். இன்று கண்ணீர், நாளை அது சந்தோஷமாக மாறும். இன்றைய ஏழ்மை நாளை செல்வமாக மாறும். இன்றைய குழந்தையின்மை நாளை சிறந்த குழந்தையாக மாறும். இன்றைய உறவின் பிரிவு இதைவிட சிறந்த உறவை எனக்கு கொடுப்பான். இன்றைய இழப்பு இதைவிட அல்லாஹ் என்னை படைத்த இறைவன் இதைவிட சிறந்த ஒன்றை எனக்கு கொடுப்பான் என்ற நம்பிக்கையில் அவன் நகர்வான் வாழ்க்கையில். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறைவன் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை நீங்கள் உறுதியாக வைத்தால் எல்லா நேரங்களிலும் என் இறைவன் மீது நம்பிக்கை வைக்கிறேன், அவன் எனக்கு போதுமானவன். இன்றைய கஷ்டத்தை நீக்குவதற்கு அவன் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறான். அவனுடைய பாதையில் நான் முன்னேறுகிறேன். அவனை நோக்கி இந்த கஷ்டத்தையும், இந்த சிரமத்தையும், இந்த இருளையும், இந்த சோகத்தையும் என் இறைவன் நீக்குவான். அவன் நாடிய போது இதைவிட சிறந்த ஒன்றை எனக்கு கொடுப்பான் என்று இழப்புகளையும், நஷ்டங்களையும், ஏமாற்றங்களையும், அவதூறுகளையும், அவமானங்களையும் பற்றி கவலைப்படாமல் கண்ணியத்தையும் வெற்றியின் பாதையிலும் பயணிக்கக்கூடிய ஒரு மனிதன் இறைவன் மீது நம்பிக்கை வைத்தால், இறை தூதர் சொன்னார்கள், ஒரு பறவைக்கு இறைவன் எப்படி உணவளிப்பானோ அது போன்று உங்களுக்கும் உணவளிப்பான். அவ்வளவுதான். பறவைக்கு உணவளிக்கக்கூடியவன் உங்களுக்கும் உணவளிப்பான். ஆனால் அந்த பறவை, இறை தூதர் சொன்னார்கள், காலையில் வயிறு காலியாக செல்கிறது, மாலை வயிறு நிரம்ப திரும்பி வருகிறது. அது காலையில் பசியாகத்தான் போகிறது. ஏன்? அது கூட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து கொண்டு எனக்கு இறைவன் இந்த கூட்டில் உணவளிப்பான் என்று எதிர்காலத்தை பற்றிய பயத்தோடு உட்கார்ந்து இருக்கவில்லை. கிளம்பி செல்கிறது, இறைவன் உணவளிப்பான் என்று. மாலையில் வயிறு நிரம்ப வருகிறது. அதுபோல் இறைவன் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை உறுதியாக, திடமாக, தெளிவாக நீங்கள் வைத்தால் என் இறைவன் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டான் என்று இந்த பறவைக்கு உணவளிப்பதை போல் இறைவன் உங்களுக்கும் உணவளிப்பான்.